தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் வருகின்ற சனிக்கிழமை வரை நடைபெறும் என்று சபாநாயகர் தனபால் அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் ஆளுநர் உரை நிறைவுக்கு பின்னர் அவைத் தலைவர் தனபால் தலைமையில் அலுவல் ஆய்வுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் தேமுதிகவை தவிர மற்ற கட்சி பிரதிநிதிகள் பங்கேற்றனர். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடரை 3 நாட்களுக்கு நடத்துவது என்று இதில் முடிவு செய்யப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த பேரவைத் தலைவர் தனபால், நாளைய கூட்டத்தொடரில் வெள்ளத்தால் உயிரிழந்த மக்களுக்கு இரங்கல் தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்படும் என்றார். அதையடுத்து ஆளுநர் உரை மீதான விவாதம் தொடங்கும் என்றும் வரும் 23ஆம் தேதி வரை ஆளுநர் உரை விவாதம் மீது பதிலுரை இடம்பெறும் என்றும் அவர் கூறினார். 2015ஆம் ஆண்டு பெருமழையினால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் உயிரிழந்தவர்கள் குறித்து மாண்புமிகு திரு முப்தி முகமது சையத் ஜம்மு காஷ்மீர் மாநில முதலமைச்சர் அவர்கள் மறைவு குறித்து, பழம்பெரும் நடிகை திருமதி மனோரமா அவர்களுடைய மறைவு குறித்து, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் AP பரதன் அவர்களுடைய மறைவு குறித்து இரங்கல் தீர்மானங்கள் எடுத்துக் கொள்ளப்படும். அடுத்து ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் முன்மொழியை பெற்று விவாதம் தொடங்கும். 22/1/2016 வெள்ளிக்கிழமை ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது விவாதமும் தொடர்ச்சி. 23/1/2016 ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்திற்கு பதில் உரை, சட்ட முன்வடிவுகள் ஆய்வு செய்தலும் நிறைவேற்றுதலும் ஏனைய அரசினர் அலுவல்கள் இருந்தால் அது. பேரவை வழக்கம் போல் காலை 10 மணிக்கு கூடும். மொத்தம் 3 நாட்கள், அதாவது இன்றையோட 4 நாட்கள்.